ஹாய் ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாஸ் இன்ஸ்டியூட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிற அக்கௌண்டன்சியில் வர அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் சம்ஸ் தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். சாப்டர் 3 புக்ஸ் ஆஃப் ப்ரைம் என்ட்ரியில் வர அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் சம்ஸ் தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியில் இருக்க அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் பேலன்ஸ்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கிறதுக்காக தான் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் போடுறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷன் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசட் இஸ் ஈக்குவல் டு லயபிலிட்டிஸ் ப்ளஸ் ஓனர்ஸ் ஈக்விட்டி. ஸோ அசட்னா என்ன? கம்பெனிக்கு சம்பந்தமான ரிலேட்டடாக உள்ள ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது லேண்ட் அண்ட் பில்டிங்ஸாக இருக்கலாம், பிளான்ட் அண்ட் மிஷினரியாக இருக்கலாம், பேங்க் பேலன்ஸு, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ். அண்ட் லயபிலிட்டி மீன்ஸ் என்னென்னா அவங்களோட பொறுப்புகள். ஸோ கம்பெனி ஏதாவது லோன் வாங்கியிருப்பாங்க, அந்த லோன் ரிட்டர்ன் பண்ணணும், அக்கௌண்ட்ஸ் பேயபிள், அன்பெய்ட் பில்ஸு, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே லயபிலிட்டிஸ்ன்னு சொல்லணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர்ஸ் ஈக்விட்டி. ஓனர்ஸ் ஈக்விட்டி எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, கேபிட்டல் அண்ட் ரீட்டைன் ஏர்னிங்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை தான் ஓனர்ஸ் ஈக்விட்டி அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் இதை வச்சு தான் நம்ம சம்ஸ் நம்ம ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு கொடுத்துருக்க அந்த ஃபர்ஸ்ட் சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் டேர்ம்ஸாக கொடுத்துருவாங்க. இப்போ வந்து என்னன்னா, நமக்கு உண்டான ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அசட் இஸ் ஈக்குவல் டு லயபிலிட்டி ப்ளஸ் ஓனர்ஸ் ஈக்விட்டி அப்படியே கொடுத்துருக்காங்கல்ல. இந்த ஓனர்ஸ் ஈக்விட்டினாலும் கேபிட்டல்னாலும் ஒன்று தான். ஸோ நம்ம கொஸ்டினில் கேபிட்டல் அப்படின்றதான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ அசட் வந்து மிஸ்ஸிங் டேர்ம்ஸாக இருந்ததுன்னா லயபிலிட்டிஸையும் ஓனர்ஸ் ஈக்விட்டியும் நம்ம ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு அசட்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் நமக்கு லயபிலிட்டி கொடுத்துருக்காங்கன்னா, லயபிலிட்டி மிஸ்ஸிங் டேர்ம்ஸாக இருந்ததுன்னா என்ன பண்ணோன்னா, ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இருக்க அசட்டு அப்படியே அந்த பக்கம் போயிடும். ஸோ அசட் மைனஸ் கேபிட்டல். ஸோ ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகிடும்னா, சைன் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ மைனஸ் சைன் போடணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒருவேளை நமக்கு கேபிட்டல் மிஸ்ஸிங் டேர்ம்ஸாக கொடுத்துருந்தாங்கன்னா அதே மாதிரி தான், கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அசட் மைனஸ் லயபிலிட்டி. ஓகேவா? இந்த 3 ஈக்குவேஷன்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வரக்கூடிய ப்ராப்ளம் சம்ஸை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் டேர்ம்ஸாக நமக்கு கொடுத்துருக்கிறது லயபிலிட்டிஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிற மிஸ்ஸிங் டேர்ம்ஸ். ஸோ லயபிலிட்டிஸ்க்கு நம்ம என்ன ஃபார்முலா நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஈக்குவேஷன் என்ன பார்த்தோம், ஏக்கு நான் போட்டுக்கிறேன். லயபிலிட்டிஸ்க்கு நம்ம என்ன பார்த்தோம்னா அசட் மைனஸ் கேபிட்டல். ஓகேவா? இங்கே நமக்கு அசட் என்ன கொடுத்துருக்காங்க, 1 lakh rupees, கேபிட்டல் 80,000. ஸோ 1 lakh மைனஸ் 80,000 பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது எவ்வளோ, ருபீஸ் 20,000. 20,000 தான் நமக்கு உண்டான லயபிலிட்டிஸ். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு பி. ஸோ பியோட மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, நமக்கு கேபிட்டல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கேபிட்டலுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஈக்குவேஷன் நம்ம என்ன பார்த்தோம், கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அசட் மைனஸ் லயபிலிட்டிஸ். ஓகேவா? இப்போ நம்ம இங்கே அசட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 lakh rupees அண்ட் லயபிலிட்டிஸ் 40,000. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 2 lakhs மைனஸ் 40,000 பண்ணால் ருபீஸ் 1,60,000 தான் நமக்கு உண்டான கேபிட்டல். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு உண்டான மிஸ்ஸிங் டேர்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அசட். இங்கே பாருங்கள், அசட் தான் நமக்கு உண்டான மிஸ்ஸிங் டேர்ம். ஸோ இதுக்குண்டான டைரக்ட் ஈக்குவேஷன் அது கேபிட்டல் ப்ளஸ் லயபிலிட்டிஸ். இங்கே லயபிலிட்டிஸ் பதில் கிரெடிட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லயபிலிட்டிஸ்குள்ளே தான் கிரெடிட்டார்ஸும் வரும். சரிங்களா? ஸோ அசட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் கிரெடிட்டார்ஸ்.
ஸோ நம்ம கொஸ்டினில் கிரெடிட்டாஸ் கொடுத்தோன்னா கிரெடிட்டாஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,60,000, கிரெடிட்டாஸ் 80,000. ஸோ 1,60,000 ப்ளஸ் 80,000 பண்ணால் 2,40,000 ருபீஸ் தான் நமக்கு உண்டான அசட் வேல்யூ. ஸோ ருபீஸ் 2,40,000. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாங்கள் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மோட் கிளாஸஸ் ரெண்டுமே ஆஃபர் பண்ணுறோம். ஃபார் அட்மிஷன்ஸ் ஆர் என்கொயரிஸ் காண்டாக்ட் கிளாஸ் இன்ஸ்டியூட். See you in the next video.